அரஹர நம பார்வதி பதஜே அரஹர மகாதேவ. முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒருகை முகன் தம்பியே நின்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கைதொழுவேன் நான். எல்லாம் வல்ல முருகப்பெருமானுடைய தனிப்பெரும் கருணையினாலும் பேராற்றலினாலும் இன்றைய தினம் நமது கஞ்சமலை சித்தர் கோயிலுக்கு அருகிலே உள்ள முருங்கப்பட்டி அருள்மிகு ஸ்ரீ ஞானதண்டாயுத பாலசடாட்சர சத்ருசம்மார சுப்பிரமணிய பெருமானுடைய பாலசுப்பிரமணிய பெருமானுடைய திருச்சன்னதி வளாகத்திலே இருந்து உங்களுடன் பேசுகிறேன். உங்களுடன் கலந்து கொள்பவன் சிவஸ்ரீ திருஞான சிமந்த ஈசான சிவாச்சாரியார், சேலம் பெரிய கோயில், ஊத்துமலை முருகன் கோயில். எல்லாம் வல்ல முருங்கப்பட்டி பாலதண்டாயுதபாணி சுவாமியினுடைய சன்னதி வளாகத்திலே இன்றைய தினம் உலக மக்கள் அனைவரும் நல்வாழ்வு பெறவும் எல்லா க்ஷேம நலங்களையும் அளிக்கவல்ல வைகாசி விசாகத்தன்று சுப்பிரமணிய பெருமானுடைய சத்ருசம்ஹார யாக வேள்வியானது நடைபெற்றது. முருகப்பெருமான் யாகம் பல வகைகள் உண்டு. ஸ்கந்த யாகம், சண்முக யாகம், சுப்பிரமணிய யாகம், சத்ருசம்ஹார யாகம் என்றெல்லாம் சொல்லுவார்கள். என்றெல்லாம் கந்த புராணத்திலும் வேத சிவாகமத்திலும் மிக சிறந்த முறையிலே சுப்பிரமணியருடைய யாகத்தை பற்றி விளக்குகிறது. மிக முக்கியமாக சத்ருசம்ஹார ஹோமமே தனிப்பெரும் சிறப்பை உடையது. இது அநேக விதமான முருகன் ஆலயங்களிலே செய்வார்கள். சிக்கல் சிங்காரவேலர் சன்னதி, முருகன் வேல் வாங்கிய இடம், திருச்செந்தூரிலே சூரசம்ஹாரம் நடந்த இடம், பழனி, திருப்பணி, திருப்பரங்குன்றம், சென்னிமலை, சிவன்மலை போன்ற இடங்களிலெல்லாம் முருகப்பெருமானுடைய யாகங்களை செய்வதிலே சிறந்து விளங்குகிறார்கள். இன்றைய தினம் நம்ம சத்ருசம்ஹார யாக வேள்வி செய்தோம். அந்த வேள்வியினுடைய பலன் என்ன என்றால், அகப்பேய் புறப்பேய் என்று சொல்வார். ஞானம் பெறுபவர்கள் உள்ளே இருக்கின்ற தீய சக்திகளை அழிக்கவும், ஐஸ்வர்யங்களை பெறுபவர்கள் வெளியில் உள்ள தீய சக்திகளை அழிக்கவும் என்று பொருள் கொள்ளலாம். ஞான வேள்வி என்பது ஒரு மனிதன் பக்குவமடைந்து முருகப்பெருமானுடைய திருவடி கடலை அடைய வேண்டும் என்று செய்வதும் இகச்சத்ரு என்று சொல்வார்கள். நம்ம மனசுக்குள்ளேயே காம, குரோத, லோப, மோகம், மதம், ஆச்சரியம் என்று சொல்லுவார்கள். அநேக விதமான தீய எண்ணங்கள் இருக்கின்றன. ஒரு மனிதன் ஆசைப்படுகிறான், அது நடக்கவில்லை என்றால் மிகவும் அவனுக்கு கோபம் வருகிறது. அந்த ஆசையை பூர்த்தி செய்வதற்காக என்ன இடத்திற்கு வேண்டாலும் செல்கிறான். அது ஒன்று. பொது வாழ்விலே பஞ்சகம் என்று சொல்லுவார். பஞ்சக சத்ரு, வியாபாரம், தொழில், குடும்பம் போன்ற நிலைகளிலே ஒரு மனிதன் செல்வாக்குடன் வர வேண்டும் என்றால் எல்லா விதமான தடைகளையும் அவன் கடந்துதான் வர வேண்டும். அப்படி கடந்து வரும்போது அவனுக்கு இடையூறுகள் வருகின்றன. அதை முருகப்பெருமான் தனது தனிப்பெரும் கருணையினாலும் முருகப்பெருமானுடைய கையிலே வைத்திருக்கின்ற சத்ருசம்ஹார வேல் என்று சொல்லுவார். இந்த ஹோமம் அந்த சத்ருசம்ஹார வேலுக்குத்தான் இந்த வழிபாடு. அதுக்கு பேர் பராசக்தி என்று பெயர். முருகனுடைய வேலுக்கு தனிப்பெரும் கருணை உண்டு, தனிப்பெரும் சக்தி உண்டு. அதுக்கே தனியான புராணங்கள் உண்டு. வேல் வித்தம், வேல் மாறல் என்றெல்லாம் சொல்லுவார்கள். அருணகிரி பெருமான் போன்ற மகாமுனிவர்கள், அகஸ்தியர் போன்றவர்களெல்லாம் முதலே சத்ருசம்ஹார பதிகத்தை உலகத்திற்கு தந்தவர் அகத்திய பெருமான். அகத்திய பெருமானால் தான் சத்ருசம்ஹார வேல் பதிகம் வெளியே வந்தது. சத்ருசம்ஹார அந்தாதி என்று சொல்வார்கள். அகத்திய பிரானை ஏற்றியது. அதன் பிறகு அருணகிரி பெருமான், அதன் பிறகு திருப்புகழ் சுவாமி போன்றவர்களெல்லாம் வேல் மாறலையும் வேலையை பிரதானமாக கொண்டு வழிபடுவது எப்படி, சத்துருக்களை அழிப்பது எப்படி, எதிரிகளை வெற்றி காண்பது எப்படி என்பதெல்லாம் சொல்லியிருக்கிறது. இந்த வேள்வியிலே கலந்து கொண்டால் குழந்தை செல்வம், கிரகதோஷங்கள், ஏவல் பில்லி சூன்யம், மந்திர தந்திர கட்டுக்கள் போன்றவைகளெல்லாம் விலகி சசந்தானம், சௌபாகியம், சகல செல்வாக்கு என்று சொல்வார்கள். குழந்தை பேரு, இஷ்டசித்தி போன்றவைகளெல்லாம் தடைகள் இல்லை என்றாலே எல்லாம் வெற்றி காண்பது தானே. முருகப்பெருமான் சகல தடைகளையும் விலக்கி தனது அருளை அள்ளி வழங்குவது சத்ருசம்ஹார ஹோமமாகும். வியாபாரம், தொழில், அரசியல், வெற்றி,
போன்றவைகளெல்லாம் இந்த சத்ருசம்ஹார ஹோமத்தினாலே தீராத பகைகளை அழித்து வெற்றி காண்பது என்று பொருள் கொள்ளலாம். ஆகவே மெய்யன்பர்களே, பக்த கோடிகளே, சித்ரு கோயிலுக்கு அருகிலே இருக்கின்ற முருங்கப்பட்டி கிராமத்தில் இருந்து அருளாட்சி செய்கின்ற நமது சண்முக ஷடாட்சர சத்ருசம்ஹார வேலாயுத மூர்த்திக்கு வந்து வணங்கி செவ்வாய் வெள்ளி போன்ற தினங்களிலும் கிருத்திகை சஷ்டி விசாகம் போன்ற தினங்களிலும் அவரவர்கள் ஜென்ம நட்சத்திர தினங்களிலும் அவர்களுக்குடைய பலன்களை தரவல்ல நட்சத்திரங்களிலும் இந்த சத்ருசம்ஹார வேள்விகளை செய்யலாம். செய்து அநேக விதமான பலன்களை எண்ணியது எண்ணியவாறு பெறலாம் என்று முருகப்பெருமானுடைய திருவடியை வணங்கி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அனைவரும் வந்து முருகனுடைய அருள் பெறுமாறு விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. பாலதண்டாயுதபாணி சத்ருசம்ஹார குழந்தை வேலாயுத மூர்த்திக்கு அரோகரா. வாழ்க, அனைவரும் வருக. வெற்றி வெற்றி. முருகாசரணம். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை, கந்தனுண்டு கவலை இல்லை. வருக வருக. முருகாசரணம்.